ஒரு விஷயத்த பண்றதுனால பெண்களோட ஹார்மோன் ரெகுலர் ஆகி அனீமியா அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி ரிச் ஃபைபரையும் அது கொடுத்து டைஜஷனையும் ப்ராப்பர் பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப நான் சொல்ல போறது மெடிசனோ சப்ளிமெண்டோ இல்லைங்க. பெண்களோட ஆரோக்கியத்துக்கு டெய்லி சாப்பிட வேண்டிய 4 சீட்ஸ். இதை உங்க டெய்லி ஃபுட்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஏன் இதை ஸ்பெஷலா பெண்களுக்கு மட்டுமே சொல்றேன் தெரியுங்களா? என்னைக்கு ஒரு பொண்ணு ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஃபேமிலியே ஹெல்தியா மாறிடுங்க. சோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன். 1 ஸ்பூன் சியா சீட்ஸை நீங்க 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஓவர் நைட் சோக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டே அதை நீங்க எடுத்துக்கலாம். இதையே நீங்க மோர்ல சோக் பண்ணி வச்சீங்கன்னா இன்னுமே ரொம்ப பெட்டர். 15 கிராம்ஸ் சியா சீட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 5 கிராம்ஸ் ஃபைபர் இருக்குங்க, 2.5 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபைபர் அண்ட் புரோட்டீனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், ஆலி விதைகள். இதோட அவுட்டர் கேப்சூல்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹார்டா இருக்கும். சோ இதை நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். ஒரு நாளைக்கு 15 கிராம்ஸ் நீங்க ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 கிராம்ஸ் ஃபைபரும் 2.5 கிராம்ஸ் புரோட்டீனும் இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமா இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளோட எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட லெவலை கம்மி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, லேடிஸ்க்கு இது பிஎம்ஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணி மெனோபாஸ் டைம்ல வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த பவுடரை நீங்க சியா சீட்ஸ் சோக் பண்ணி வச்ச வாட்டர்லயே மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். தேர்ட், ஹலீம் சீட்ஸ், சாலியா விதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இட்ஸ் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். இட் பிரிவென்ட் அனீமியா அண்ட் ஹேர் ஃபால். 1 டீஸ்பூனை நீங்க சோக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா இதை ஈவினிங் டைம்ல நீங்க எடுத்துக்கலாம். ஃபோர்த், பம்கின் சீட்ஸ், பூசணி விதை. 15 கிராம்ஸ் நீங்க பம்கின் சீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல 5 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்குங்க. இட்ஸ் a ரிச் சோர்ஸ் ஆஃப் ஜிங்க். இந்த ஜிங்க் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சோ இதை ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம், ரோஸ்ட் பண்ணாமையும் சாப்பிடலாம். இந்த மாதிரி லேடிஸ்க்கு தேவையான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கும் இந்த ரீலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.